ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலும் இந்த ஈஸ்டர் தினத்தன்று உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபை இந்த உயிர்த்தெழுந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில இருந்து உங்களை வழி நடத்துவதாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரணத்தை வென்று பாதாளத்தை ஜெயித்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துதாமே உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் உயிர் தெழுந்த வேண்டும் என்று நீங்கள் விருப்பத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறீர்களோ, இந்த ஈஸ்டர் தினத்துல அந்த காரியங்களில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய 25வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு தீர்க்கதரிசி இப்படியா எழுதுகிறார்: அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே அதை சொன்னார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறாய், நான் இதை சொல்லவில்லை, கர்த்தரே அதை சொன்னார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் உங்கள் முகத்தில் இருக்கிற எல்லா கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அழித்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறதாய் பார்க்க முடிகிறது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கியவர். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி உங்களுக்காக உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் உங்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரை இந்த நாளில துடைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த உயிர்த்தெழுந்த நாளில ஆண்டவருடைய ஈஸ்டர் தினத்தை அனுசரிக்கிற உங்க நாளில் இருக்கிற உங்க முகத்தில் இருக்கிற எல்லா கண்ணீரை அவர் தூக்கி போட வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அழுத்தி போடுவார். உங்கள் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவிழ்த்து போட அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார். நான் இதை சொல்லவில்லை, கர்த்தரே அதை சொன்னார் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த நாளில, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை அனுசரிக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்கள் முகத்தில் இருக்கிற எல்லா கண்ணீரை அகற்றி போட்டு உங்கள் துக்கத்தை நீக்கி போட்டு உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் குடும்பத்துல உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற காரியத்துல முடிந்தது என்று நினைத்த காரியத்துல உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்பட இருக்கிறத பார்க்க போகிறோம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொன்ன தேவன் உங்களுக்காக உயிர்த்தெழுந்த தேவன் உங்களுக்கான நன்மைகளை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னோடு கூட மத்தேயு 23வது அதிகாரம் 6வது வசனத்தை திருப்பிக் கொள்ளும் போது இங்கு ஸ்திரீயை பார்த்து தேவதூதன் சொன்னதாய் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனத்தை இங்கு சொல்லப்படும் போது இங்கு சொல்லப்படுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி தேவதூதர்கள் ஸ்திரீயை பார்த்து சொன்னதாய் சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். இந்த நாளில பயத்தோடு கலக்கத்தோடு வேதனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறீர்களா? அவர் உங்களுக்காக உயிர்த்தெழுந்து விட்டார். தேவதூதன் ஸ்திரீயை பார்த்து சொன்னது போல பயப்படாதிருங்கள் என்று சொன்னது போல அந்த உயிர்த்தெழுதலின் நற்செய்தி இந்த நாளில் என்னவென்று சொன்னால், நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களுக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து உங்கள் நிந்தையை உங்கள் அவமானங்களை உங்கள் வெட்கத்தை உங்கள் ஆசீர்வாத குறைவுகளை பலனில்லாத எல்லா காரியங்களை பூமியில் இராதபடிக்கு இந்த நாளில ஆண்டவர் அச்சு போக உங்களுக்காய் உயிர்த்தெழுந்து இருக்கிறார். வானத்தையும் பூமி மண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நமக்காக நம்முடைய பாடுகளுக்காக மரிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரிக்கப்பட்டு 3வது நாளில நமக்காக உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். நாம் சோர்ந்து போக தேவையில்லை, நாம் கலங்கி போக தேவையில்லை. அதனால் தான் அப்போஸ்தலர்ல இப்படியாய் சொல்லப்படுகிறது. 4வது அதிகாரம் 33வது வசனம் இங்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் வல்லமையாய் சாட்சி கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 4வது அதிகாரம் 33வது வசனத்துல கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அதனால் இங்கு வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்ததுனால அவர்கள் வாழ்க்கையில பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளில நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூறும் போது, நாம் ஞாபகப்படுத்தும் போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதா இருக்கிறது. நம்முடைய முகத்தில் இருக்கிற கண்ணீர்களை துடைத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் பிரச்சனைகளை பூமியில் இராதபடிக்கு அற்றுப்போக பண்ணுகிறது மாத்திரமல்ல,
கிருபையை உங்க மேல, உங்க வாழ்க்கை மேல தேவன் பொழிய வல்லவராய் இருக்கிறார். எனவே விசுவாசத்தோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற எல்லா காரியத்தை இந்த நாளில உயிர்க்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்க ஆரம்பிங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். செத்து போன தெய்வத்தை நாங்கள் உயர்த்துகிறதல்லப்பா. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், எங்களுக்காக உயிரோடு இருந்து எல்லா காரியங்களை செய்கிறவர், எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், எங்கள் வெட்கத்தை மாற்றுகிறவர், எங்களுக்கான நன்மைகளை உண்டு பண்ணுகிற தேவன், எங்கள் மேல் கிருபையா இருக்கிற தெய்வத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில அப்படிப்பட்ட நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வீராக. யார் யார் பாரத்தோடு, கவலையோடு, கஷ்டங்களோடு, வேதனைகளோடு ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மரித்து போயிருக்கிற, செத்து போயிருக்கிற உறுப்புகளா இருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கிற காரியங்களா இருக்கலாம், ஆசீர்வாத குறைவுகளா இருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமையில ஒவ்வொன்றையும் நீர் உயிர்ப்பிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் இருக்க கண்ணீரை துடைங்கப்பா. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த உயிர்த்தெழுந்தல் நாள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பூரண கிருபை அவர்களுக்கு தாங்க, பரிபூரண கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களிலும், வீடுகளிலும், பிள்ளைகள் வாழ்க்கையிலும், உடலிலும், பலத்திலும், சுகத்திலும், ஆசீர்வாதத்திலும் கடந்து போய் உயர்த்துவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையுள்ள கருத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே அந்த உயிர்த்தெழுந்த ஆவியானவருடைய வல்லமை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.